அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 2ஆம் வகுப்பை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல் வகுப்பில் நம்ம வகுப்பினுடைய நோக்கம், இது ஒரு மாற்றத்திற்கான வகுப்பு, அப்புறம் வெற்று அறிவு பயன் தராது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ 2ஆம் வகுப்பில் இது மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு குரான் எப்படி தீர்வளிக்குது, அதாவது அந்த தீர்வை நம்ம எப்படி அணுகி, அந்த குரானை எப்படி அணுகி அந்த தீர்வுகளை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்குமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளையுமே 2 வகைக்குள்ளே உள்ளடக்கிடலாம். அகப்பிரச்சனை, புறப்பிரச்சனை. அகப்பிரச்சனை அப்படிங்கும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். நமக்குள்ளே நடக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகப்பிரச்சனைகளில் வரும். புறப்பிரச்சனைகள்ங்கும் போது வெளிப்புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் புறப்பிரச்சனைகளில் வரும். சரி, இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பிரச்சனைகள் வரும்போது பொதுவாக எல்லாருமே மனிதர்கள் என்ன தீர்வு சொல்கிறாங்க, நம்மளுடைய உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட நம்ம தீர்வை சொல்கிறோம், புலம்புறோம். அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்குறோம், எடுத்து வச்சு பார்க்குறோம். ஆனால் யாருமே பிரச்சனைகள் வந்தவுடனே நம்ம குரானை எடுத்து தீர்வு தேடுறதில்ல. மிகவும் அது அரிது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன அப்படின்னு சொல்கிறான். 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான். அப்போ உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணம்ங்கும்போது பிரச்சனைக்கான, உள்ளத்தில் உள்ள நோய்க்கான நிவாரணம், பிரச்சனைக்கான சொல்யூஷனாக இந்த குரானை அல்லாஹ் சொல்கிறான். நேர்வழியும் அருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த குரான் நான் ரொம்ப வருஷமாக படிக்கிறேன்ப்பா, படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தீர்வு கொடுக்கலையேப்பா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாருமே குரானை சின்ன வயசுலேயே கற்றுருப்போம், அதை ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம், தமிழாக்கத்தை கூட ஓதுகிறோம். ஆனால் அது நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வாக நம்ம பார்க்கலையே, கிடைக்கலையே அப்படிங்கும்போது அது ஏன்னா அது எப்போ தீர்வு தரும் அப்படின்னு கேட்டால் அது நம்ம குரானை எப்படி அணுகணுமோ அதை அணுகிற விதத்தில் அணுகும்போது தான் அந்த குரான் நமக்கு ஒரு பெரிய விளைவையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்போ தான் அது கொடுக்கக்கூடிய தீர்வு நமக்கு பயனளிக்கும். அது எப்படி அப்படின்னா, 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது உள்ளம் உள்ளதோ அப்படின்னா, உள்ளம், ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் எல்லாருக்குமே வச்சு தான் படைச்சிருக்கான், யாருமே இல்லாமல் இல்லை. இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணல. உள்ளம் உள்ளதோ அப்படிங்கும்போது குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய உள்ளத்தை முழுமையாக அதை திறந்து வச்சுருக்கணும். அது என்ன சொல்ல போகுது, அது என்ன மாற்றத்தை நமக்குள்ளே விளைவிக்க போகுது அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக நம்ம உள்ளத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்கிறான். உள்ளத்தை அதுக்கு ரெடியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுருக்கும்போது அந்த குரானை நம்ம முழுமையாக அதனுடைய பலனை நம்ம அடைஞ்சிக்க முடியும். அது கொடுக்கக்கூடிய தீர்வுகளை நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 4வது அத்தியாயம் 174வது வசனத்தில், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று வந்துள்ளது, உங்களிடம் தெளிவான ஒளியையும் அருளியுள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாகவே குரானுக்கு குரானில் குரான், ஃபுர்கான், திக்ர் அப்படின்னு நிறைய பேர்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா, தெளிவான ஒளி, நூர் அப்படின்னு சொல்கிறான் இந்த குரானை. அப்போ ஒரு இருளில் ஒரு வெளிச்சம் தான் இருளை போக்க முடியும். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அது வெளிச்சமாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சூரிய வெளிச்சம் வேணும், நமக்கு வீட்டுக்குள்ளே வேணும், அதனால் நம்ம பயனடையணும், அந்த வெளிச்சத்தால் நம்ம பயனடையணும் அப்படின்னா
நம்மளுடைய ஜன்னல்கள் கதவுகளை வந்து திறந்து வச்சுருக்கும் போது தான் அந்த சூரிய ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரும். அப்போ அதனுடைய பயனை வந்து நம்ம முழுமையாக அடைஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த தெளிவான ஒளியான திருக்குரான் வந்து நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்ஸை வந்து நம்ம திறந்து வச்சுருக்கணும். உள்ளத்தை வந்து அதுக்கு தயாராக திறந்து வச்சுருக்கணும். அப்போ மாற்றத்தை வந்து நமக்குள்ளே தான் நம்ம தேடணும். இன்ஷா அல்லாஹ். மனிதர்கள் வந்து ஒரு மீள முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு முட்டுச்சந்துப்பா, இனிமேல் நான் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறேன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அல்லாஹ் ஒரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை வந்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களுடைய சம்பவத்தை வந்து அல்லாஹ் சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய சமூகத்தாருக்கு வந்து போதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறி அல்லாட்ட துவா செஞ்சுட்டு இவங்களை நீ பார்த்துக்கன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அவங்கள அல்லாஹ் நல்லா வச்சுருப்பான். அப்போ அதை பார்த்து அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலாட்ட கோச்சிட்டு போயிடுவாங்க. கோச்சிட்டு போனோடனே அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற விதமாக மீனுடைய வயிற்றில் வந்து அவங்கள போட்டுருவான். மீன் வந்து முழுங்க வச்சிடுவான். அப்போ வந்து அவங்க எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போயிருக்கிறாங்க, அதிலிருந்து மீண்டு எப்படி வந்தாங்கங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 87வது வசனத்தில், மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்றார். அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார். அப்போ இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி அல்லாட்ட சரணடைஞ்சி அப்புறம் அல்லாஹ் வந்து அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அவங்கள வந்து வெளியேற்றுவான். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன். அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம இறைவன்கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய அருளை பெற்று நம்ம அதிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை வந்து சொல்லி காமிக்கிறான். இதை நம்ம படிப்பினையாக எடுத்துக்கணும். சரி, நான் இந்த குரானை வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். இது எனக்குள்ள கொடுக்குற மாற்றத்தை வந்து ஏற்றுக்க, இந்த குரான் நமக்கு எப்போ பயனளிக்கும் அப்படின்னா, இந்த குரானை வந்து நம்ம எப்படி வந்து அதை அணுகிறோமோ அப்போ தான் அது வந்து இது நமக்கு பயனளிக்கும். அல்லாஹ் சூரத்துல் ஜுமரில் வந்து 23வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் அழகிய பேச்சை அருளி இருக்கிறான். அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்த வேதமாகவும் உள்ளது. தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவை நினைப்பதற்காக மென்மை அடைகின்றன. இதுவே அல்லாஹுவின் நேர்வழி. இதன் மூலம் தான் நாடியோருக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் இல்லை. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நம்ம அந்த வேதத்தை படிக்கும்போது நம்மளுடைய தோள்கள் வந்து சிலிர்க்கும் அப்படின்னு சொல்கிறான். அது சிலிர்க்கிறதுனால அவங்களுடைய தோள்களும் உள்ளங்களும் வந்து மென்மையாக இருக்குது. அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அவனுடைய பேச்சை வாங்கிக்கிறதுக்காக அது மென்மையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் வந்து இறைவனுடைய நேர்வழி. அதாவது இப்படி தான் அல்லாஹ் வந்து யாருக்கு நாடி இருக்கானோ அவங்கள நேர்வழிப்படுத்துறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம அந்த வசனங்களை படிக்கும்போது, குரானை படிக்கும்போது நம்மளுடைய தோள்கள் வந்து சிலிர்க்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய மென்மையான உள்ளத்திற்கான அடையாளமாக வந்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த மென்மையான உள்ளம் தான் வந்து நேர்வழி அப்படின்னு வந்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான். இன்னொரு இடத்துல 17வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில் சொல்கிறான், அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர், அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. அப்போது குரானை படிக்கும்போது நமக்கு கண்களில் வந்து கண்ணீர் வரணும். கண்ணீர் வரும்போது தான் வந்து அது நமக்கு மென்மையான உள்ளத்துக்கான ஒரு அடையாளமாகவும் அது நமக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். கண்ணீர் வரும்போது தான் நம்மளுடைய உள்ளம் மென்மையாக இருக்குது, கல்பு வந்து அதுக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய மனம் வந்து இறுகி இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு அழுகையை தராது அப்படின்னு வந்து இதன் மூலிமா புரிஞ்சிக்க முடியுது.
உள்ளம் இறுகிருச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய இம்மை மறுமை வாழ்வு அனைத்துமே வந்து பாழாயிரும். நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளானதாக வந்து ஆயிடும். அதனால் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம மென்மையான உள்ளத்துக்காக அல்லாஹ்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து குரானை ஓதும் போதே வந்து அழுவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மரணிப்பதற்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பிலால் ரலி அவங்கள வந்து தொழுகை நடத்த சொல்லுவாங்களாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப இளகிய மனம் படைத்தவங்க, அவங்க உங்களோட இடத்துல நின்னாங்கன்னா அழுதுருவாங்க, அவங்களால ஓத முடியாது அதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூல்லா வந்து இல்லை அபூபக்கரையே தொழுவ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அவங்க அந்த குரானை வந்து ஓதும்போது அழுதுடுவாங்களாம். அழுதுகிட்டே அவங்க வந்து தொழு வைக்கிறதுனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்காது, அந்தளவுக்கு வந்து அவங்க அழுவாங்க அப்படிங்கிறது வந்து இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வந்து இந்த மென்மையான உள்ளத்திற்காக நம்ம துவா செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.